என்ன இவ தனியா நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கா? எடி தேனே, வாடி மலரு. என்னடி தனியா நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? ஒன்னும் இல்லடி. ஏய், என்கிட்ட ஏன்டி போய் சொல்ற? என்ன ஆன்ட்டி எதுவும் அடிச்சாங்களா? அதெல்லாம் ஒன்னும் இல்லடி. ஏய், நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, என்னன்னு சொல்லு. எதுக்கு சோகமா இருக்க? அதெல்லாம் ஒன்னும் இல்லடி. இங்க பாரு, நீ இப்ப சொல்லலன்னு வெய்ய, உன் கூட நான் பேசவே மாட்டேன். என்ன பிரச்சனை உனக்கு, சொல்லு. என்னடி ஏன் திடீர்னு இப்படி அழற? என்னாச்சு உனக்கு? அரவிந்த் போன் போட்டான்டி. அரவிந்தா, என்னடி சொன்னா? உங்களுக்குள்ள ஏதோ சண்டையாடி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. எனக்கு போன் பண்ணாண்டி. பண்ணி அவங்க வீட்டுல அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டாங்களாம். என்ன செய்யன்னு தெரியல. இன்னைக்கு வந்து உங்க வீட்டுல பேசுறேன்னு சொல்லிருக்காண்டி. என்னடி சொல்ற? ஐயோ, உங்க வீட்டுல எல்லாம் வந்து பேசினா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அதாண்டி, என்ன செய்யன்னு தெரியலடி. நானும் வேண்டான்னு சொல்லி பார்த்தேன். ஆனா அவங்க வீட்லயும் எதுக்கும் சம்மதிக்க மாட்டேங்காலாம். நான் எவ்வளவோ படிச்சு சொன்னேன், இந்த காதல் கத்திரிக்காய் கீரை வெங்காயம் எல்லாம் எதுவும் வேண்டாம்னு. கேட்டியா? இப்ப என்ன செய்யனே தெரியலடி. பயமா இருக்கு. அவன் எங்க வீட்டுல வந்து பேசிட்டானா எல்லாரும் என்ன சொல்லுவாவோன்னு நினைக்கும் போதே பயமா இருக்குடி. என்னடி செய்ய? ஏட்டி, இங்க பாரு, எதுக்கும் கவலைப்படாத. அவனுக்கு போன போடு, போன போட்டு வர வேண்டாம்னு சொல்லு. நான் எவ்வளவோ சொல்லிட்டேன்டி, அவன் கேட்க மாட்டேக்கான்டி. நீ அவனுக்கு போன போடுடி. போன போட்டு கொஞ்ச நாளாச்சும் டைம் கேளுடி. அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம். ஒரு 3 மாசம் ஆச்சு டைம் கேளு. சரிடி. ஹலோ அரவிந்த். சொல்லுங்க நீ. அரவிந்த், இன்னைக்கு இங்க வராத அரவிந்த். எங்க வீட்ல ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும், ப்ளீஸ். ஹனி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உங்க வீட்ல வந்து பேசுறேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அரவிந்த், அட்லீஸ்ட் ஒரு 3 மாசமாச்சும் டைம் கொடு அரவிந்த். எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிடலாம். ஹனி, எங்க வீட்ல 1 மந்த் டைம் கேட்டதுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. 3 மாசம்னு சொன்னா அவங்க எதுக்குமே சம்மதிக்க மாட்டாங்க. ஹனி, நீங்க ப்ளீஸ்ங்க ஒரு 3 மாசம் மட்டும் டைம் கேளுங்க. சரி ஹனி, நான் வீட்ல பேசி பார்க்கறேன். ஓகேங்க, நான் வைக்கிறேன். ஓகே ஹனி. என்னடி அரவிந்த் என்ன சொன்னா? அவங்க வீட்ல 3 மாசம் டைம் கேட்கறானாண்டி. அதுக்குள்ள எங்க வீட்ல எப்படியாச்சும் இந்த விஷயத்தை சொல்லி புரிய வைக்கணும். எதுக்கும் கவலைப்படாதடி, நம்ம ஏதாச்சும் யோசிப்போம். கண்டிப்பா ஏதாச்சும் வழி இருக்கும். சரிடி. இன்னும் ஆன்ட்டி கண்ணை கசக்கிட்டே நின்னுகிட்டு இருக்க? கண்ணத்தோட இதுக்கு நீ அழுதுகிட்டே இருக்கலாம். மூஞ்சிய பாரு, உம்முன்னு வச்சிருக்கா. சிரிட்டி நல்லா. ஆன்ட்டி இப்படி மூஞ்ச வச்சிருக்க? சிரிப்பு வரலடி. சரி விடு. சரி வா, சாப்பிட்டியா? வா போய் சாப்பிடுவோம். நானும் சாப்பிடல இன்னும். சரிடி. ஐயோ பூமாரி, நைட்டுக்குள்ள எல்லா ஹோம்வொர்க்கையும் முடிச்சாகணும். என்ன இன்னும் கவி நோட்ஸ் அனுப்பல? கடவுளே, எப்படியாச்சும் நைட்டுக்குள்ள எல்லா ஹோம்வொர்க்கையும் முடிக்கணும். பூமாரி, எங்கடி இருக்க? அம்மா, தோ ஹால்ல நம்ம உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கேன். சித்தாக்கு கொஞ்சம் போன் போடுமா, பேசி ரொம்ப நாளாச்சு. என்ன பசங்களா, எல்லாம் புரிஞ்சுட்டா? ஹலோ, கேக்குதாப்பா? புரிஞ்சிட்டு டீச்சர். சரிமா. என்ன பூமாரிக்கு மட்டும் தான் வாயிருக்கா? அவ மட்டும் ஆன்சர் பண்றா. மிச்ச பேரெல்லாம் போனை வச்சிட்டு விளையாட போயிட்டீங்களோ? சரிமா, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்னையோட கிளாஸ் முடிஞ்சது. ஓகேவா? ஓகே டீச்சர். பாத்தியா, அப்ப கூட அந்த ஒருத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, எல்லாம் வாய் மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் எழுந்து எல்லாம் கன்ஃபார்மா கேமரா ஆன் பண்ணி வைக்கணும். ஓகே, थैंक यू ஸ்டூடண்ட்ஸ். थैंक यू டீச்சர். எப்போ நல்ல வேளை கிளாஸ் முடிஞ்சது. எவ்வளவு நேரம் பேசி அறுத்துட்டு இருப்பாங்கன்னு தெரியலப்பா. நாம இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சிட்டு இருந்திருக்கோம். மித்த பசங்களா எப்பவோ தூங்கிட்டு இருப்பாங்க. பூமாரி, பூமாரி, என்னமா? ஏடி சீக்கிரம் சீக்கிரம் உங்க பெரியம்மாக்கு ஃபோன் பண்ணு. ஏமா என்னாச்சு? ஏடி பேச நேரம்ல சீக்கிரம் ஃபோன் பண்ணு. அம்மா, எங்க கிளாஸ் டீச்சர் நிறைய ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்கம்மா. ஃபோன்ல தான் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, நான் எழுதணும். ஏடி ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அது கூட ஃபோன் தர மாட்டியா? ஒரு அவசரத்துல தான் ஃபோன் வச்சிருக்காங்க. சரி இந்தா 5 நிமிஷமா. அதுக்குள்ள பேசி தந்துறணும். சரியா? சரி கொடு. சொல்லுங்க அக்கா. நாளைக்கு எனக்கு டெஸ்ட் இருக்கு. நீ போன கொடுத்தா
இடி கொஞ்சம் இருடி, ஒரு 10 நிமிஷம் தான் வந்தா தந்துடுறேன். சரிடி கோச்சிக்காத, சீக்கிரமா பேசிட்டு எடுத்துட்டு வந்து தரேன், நீ போ. சரி சரி, அம்மா இன்னைக்கு போன தர மாட்டாவ போல. ஒரு ஆளாச்சும் ஆன்லைன் டெஸ்ட் பார்க்காம எழுதான்னு ஆசைப்பட்டேன். அது இந்த செல்மத்தா நடக்காது போல. சரி நாம தூங்குவோம். பூமாரி, ஏடி பூமாரி. என்னம்மா? ஏடி இந்த போன். என்ன நாளைக்கு டெஸ்ட் இருக்குன்னு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா? இதுக்குள்ள வந்து தூங்கிட்டு இருக்க? அம்மா கொஞ்சம் டைமா பாருமா. 12:30 மணி ஆகுது. அது ஒண்ணும் இல்லடி, உங்க பெரியம்மா கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசிட்டேன் போல. சரி சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் காலையில வேற சீக்கிரமா எழுந்திக்கிறோம், நான் போய் தூங்குறேன். இதுக்கு மேல எங்க இருந்து படிக்கிறது? தூக்கம் தான் வருது. இனிமே அம்மா கிட்ட நான் போனை கொடுப்பேன். சீக்கிரம் போனை தாடி. பூமாரி ஏமாந்தாத, போன வாட்டினா கூட பரவாயில்ல, ஆன்லைன் கிளாஸ். ஆனா இது ஆஃப்லைன் கிளாஸ். சீக்கிரம் ஏதாச்சும் பிளான் பண்ணு. சொல்லுங்க மேம், கேக்குது. ஓகே மேம், கேக்குது மேம். புரியுது மேம், புரியுது. இது என்ன போன் தான் கேட்டுட்டு இருக்கேன். ஓ ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கா?